வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் தனி ஒருவன் VKS பாண்டி. தளபதி விஜய் அவர்களுடைய முதல் பிரச்சாரம் நேற்று வெற்றிகரமாக ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் வெள்ளம் சூழ தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளவு மிகப்பெரிய கூட்டம். இது கூட்டம் கிடையாதுங்க, இது கும்பல். இது அரசியலாக்கப்படாத கும்பல், ஆதாயமற்ற கும்பல். இது ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக மட்டுமே கூடின கும்பல். இந்த கும்பல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்ற கேள்வியும் விஜய் அவர்கள் மீது வைக்கப்படுது. அதே கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்துல வெயிலையும் பொருட்படுத்தாம அவ்வளவு கூட்டத்துல கஷ்டப்பட்டு நடிகர் அப்படின்ற ஒரு முகத்தை பார்க்கறதுக்காக மக்கள் வந்தாலும் அவரோட கஷ்டங்களை தாண்டி போய் அவரை பார்க்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள், இவங்க எல்லாருமே எலெக்ஷன் அப்படின்ற ஒரு நாள் வரும்போது வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு வாக்குச்சாவடியில போய் ரொம்ப கஷ்டம் இல்லாம எளிமையான முறையில ஒரு ஓட்டு போட போறாங்க. அந்த ஓட்டை விஜய் அவர்களுக்கு போடாமல் வேற யாருக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி விஜய் அவர்களை போய் பார்க்கக்கூடிய அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எளிமையா ஓட்டு போடக்கூடிய இடத்துக்கு போகும்போது அந்த ஓட்டை விஜய்க்கு போடாம வேற மற்ற தலைவர்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கேள்விக்கான பதிலை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது தளபதி விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா இன்னொரு லைவ் நியூஸ் வருது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கரூர் முப்பெரும் விழாவுக்கு அவருடைய உறுப்பினர்களுக்கும் அவருடைய உறவுகளுக்கும் அவருடைய உடன்பிறர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல விஜய் அவர்களை குறிப்பிட்டும் ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. கும்பல் சேர்ந்து கும்மாளம் அடிக்கும் அரசியல் இயக்கம் அல்ல நம் இயக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. அதே நேரத்தில் பழைய எதிரியாக இருந்தாலும் புதிய எதிரியாக இருந்தாலும் எங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஐயா தலைவர் MK ஸ்டாலின் அவர்களே, நீங்க இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு எதிரியாவே ட்ரீட் பண்ணல. அவர்களுக்கு எதிரியே கிடையாதுங்க. அவர் வந்தனால எங்க ஓட்டுக்கு பிரச்சனை இருக்குன்னு கிடையாது. எங்க ஓட்டு சதவீதம் அதே தான் இருக்க போகுது. அவர் அதிமுக ஓட்டை தான் பிரிக்க போறாரு. அதுக்கு அதிமுக தான் கவலை பண்ணணும், நாங்க ஏன் கவலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திரு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பயத்தின் உச்சகட்டம் நேற்று விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து ஒரு அறிக்கையில வேணுமென்றே அதையும் சேர்த்து பழைய எதிரி புதிய எதிரி அப்படின்னு விஜய் அவர்களை புதிய எதிரியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காரு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், இது வரைக்கும் விஜய் அவர்களை நான் கண்டுக்கல, அவர் பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுகவாக இருக்கட்டும், திமுக தலைவர் MK ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே விஜய் அவர்களை எதிரியா அங்கீகரிக்கப்பட்டுட்டார். விஜய் எங்களுடைய புதிய எதிரி அப்படிங்கிற அங்கீகாரத்தை விஜய் அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது MK ஸ்டாலின் அவர்களுக்கு ஆபத்து. நீங்க என்னோட அங்கீகரிக்கப்பட்ட எதிரி அப்படின்னு ஒருத்தர் முன்னிறுத்தும் போது மக்கள் அவரையும் உற்று நோக்க கவனிப்பாங்க. அவர் என்னென்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும் உற்று நோக்க கவனிக்க செய்வார்கள். அதே நேரத்தில் நேற்று பிரச்சாரம் பண்ணார் விஜய் அவர்கள். திருச்சி போயிருக்காரு, அரியலூர் போயிருக்காரு. கடைசியாக பெரம்பலூர் போக முடியல, நேரமின்மை காரணமாக அதை கேன்சல் பண்ணிட்டாரு. அப்படி திருச்சிக்கும் அரியலூருக்கும் போன விஜய் அவர்கள் என்னென்ன பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அதில் குறிப்பா திமுக அவர்களை மட்டுமே கேள்வி கேட்டார். ஏன்னா ஆளுங்கட்சி திமுக தானே, அதிமுக போய் கேள்வி கேட்க முடியாதுல்ல, திமுக தான் கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வியும் கேட்டார். அவர் கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க பொதுமேடைகளில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கடி செய்தீர்களா, நீங்கள் சொன்னீர்களே செய்தீர்களா, மக்களை நீங்கள் செய்வீர்களா அப்படின்ற மாதிரியான வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார். விஜய் அவர்களும் அதே பாணிகளை தான் அவருடைய கருத்துக்களை முன் வச்சாரு. சொன்னீர்களே செய்தீர்களா முதல்வரே அப்படின்ற மாதிரி மாதம் மின்கட்டணம் கணக்கீடு செய்யப்படும் என்று சொன்னீர்களே செய்தீர்களா, கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என்றீர்களே செய்தீர்களா, காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றீர்களே நிரப்பினீர்களா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தும் என்றீர்களே செய்தீர்களா அப்படின்னு 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கிட்டத்தட்ட 505 தேர்தல் அறிக்கைகளை கொடுத்துட்டாங்க. அதுல முக்காவாசி கூட நீங்க நிறைவேற்றல. எந்த நம்பிக்கையில எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திரும்ப மக்கள் எங்களை ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோட நீங்க பேசுகின்ற மாதிரியான பல விமர்சனங்களை விஜய் அவர்கள் திமுக மேல வச்சிருந்தாரு. அது நம்ம எல்லா கேள்விகளையும் பார்க்க முடியாது. அதுல முக்கியமான இருக்கக்கூடிய கேள்விகள், ஆமால இதெல்லாம் ஏன் திமுக அரசு பண்ணாம இருக்கு, கொள்கையில சொன்னாங்கல்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஏன் திமுக ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி நமக்கு தோணும்ல. அந்த மாதிரி முக்கியமான ஒரு 2-3 கேள்விகளை மட்டுமே ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா திருச்சியில பரப்புரை நடந்தனால திருச்சி சார்ந்த ஒரு விஷயம். திருச்சியில் மக்கள் பிரச்சனைகளை தடுக்காமல் மணல் அள்ளுவதிலே திமுக அரசு நன்றாக காசு பார்க்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. இது வெளி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, திருச்சியில இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். கொள்ள அந்த மாதிரி கொள்ள அடிச்சாங்க. அதிமுக காலகட்டத்திலே மணல் அள்ளப்பட்டுச்சு. அவங்க முறையா ஒரு செயலி ஒன்று உருவாக்கி அந்த செயலி மூலமாக புக் செஞ்சு மண்ணு வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமவும் தனிப்பட்ட முறையில் மணல் கொள்ளைகள் நடந்துச்சு. ஆனால் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கொள்ள அந்த மாதிரி கொள்ள அடிச்சாங்க. அது திருச்சியில் எல்லாத்துக்கும் தெரியும். இதை உற்று கவனிச்ச கோர்ட் அப்படியே எப்பா நீங்க மண்ணெல்லாம் அல்ல வேணா பேசாம போடுங்க, மண்ணு யாரும் அள்ளக்கூடாது அப்படின்ற தடை போடுற அளவுக்கு இந்த 2 அமைச்சர்களும் மாறி கொள்ள அடிச்சாங்க அப்படின்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்புறம் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குற நீங்க கொடுத்தீங்களா? கிட்டத்தட்ட நீங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் கழிச்சு தான் நீங்க 1000 ரூபாய் ஸ்கீமையை கொண்டு வந்தீங்க. அதுவும் எல்லாத்துக்கும்லாம் கிடையாது, குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கழிச்சு விட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு மட்டும் கொடுத்தீங்க. இப்ப எலெக்ஷன் இருக்கும்போது நாங்கள் திரும்ப அந்த திட்டத்தை கொண்டு
வரும், எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்க போறேன்னு மக்களை ஏமாத்துறத பார்த்துருக்கு எப்போதும் போல திருட்டு திமுக. அதே விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாரு. அது மாதிரி பேருந்தில் பெண்களை இலவசமாக அனுமதி விட்டு ஓசி என சொல்லி காட்டுகிறீர்கள் அப்படின்றது இந்த அமைச்சர் அவர்களே நீங்க ஓசியில தான் போறீங்க அப்படின்ற மாதிரியான பல மீட்டிங்ல மக்களை சந்திக்கும் போது சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தையுமே விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை திமுக முறையாக செய்ய தவறிடுச்சு. தாவேக ஆட்சிக்கு வந்தால் இதே கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கும். பெண்கள் பாதுகாப்பிலும் சட்ட பிரச்சனைகளும் என்னைக்குமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்ன்ற கருத்துக்களையும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் அப்படின்னு திமுக சொல்லிச்சு. செஞ்சுச்சா? செய்யல. அது மட்டும் இல்லையா, டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபா குறைப்போம் அப்படின்ற முதல் தேர்தல் அறிக்கையா இருந்துச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சிரும் அப்படின்னு திமுக சொன்னாங்க. ஆனா அதிகமாக செய்ய மறந்துட்டாரு. இந்த மாதிரி பல தேர்தல் அறிக்கைகளை திமுக வெற்று அறிக்கையா கொடுத்திருக்கு. இது வரைக்கும் செய்யல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை விஜய் அவர்கள் மக்கள் முன்னெடுத்து எடுத்து வச்சாங்க. இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் அடுத்தடுத்த பிரச்சாரங்கள், அடுத்தடுத்த வாரங்கள் எங்க போக போறாரு, இந்த பெரம்பலூர்ல போக முடியாமல் தடைப்பட்ட பிரச்சாரத்தை திரும்ப என்னைக்கு வைக்க போறாரு, இவருடைய வீக்கெண்ட் பிரச்சாரம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர போகுது அப்படின்ற விஷயமா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் பேசினதுல எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் அவர் 2 மாநாடுகளில் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த பூத் கமிட்டியில் பேசினதாக இருக்கட்டும், இதில் மிக பெருசாக விஜய் ஒரு அரசியல் சார்ந்து பேசிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு சினிமா பஞ்சு வசனம், பஞ்சு டைலாக் மாதிரி தான் விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் நேற்று பேசினது அப்படியான்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். விஜய் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் பேச்சில் வெட்டி வசனம் தெரியல, தேவையில்லாத கோபம், ஆவேசப்படுறது கிடையாது, பஞ்சு டைலாக் கிடையாது, பொய் வாக்குறுதி எதுவுமே கொடுக்கல. ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியா மக்களுக்காக ஆட்சி செய்ய வந்த ஒரு தேர்ந்தெடுத்த மக்களாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நபரா நேற்று விஜய் அவர்கள் பேசினார். அவ்வளவு தெளிவான பிரச்சனைகளை எடுத்து பேசினாரு. பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசினாரு. பொது பிரச்சனைகளை மட்டும் எடுத்து பேசினாரு. யதார்த்தமா பேசினாரு. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான அரசியல் ஸ்பீச் அவர்கிட்ட வரணும் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா மக்கள்? நேற்று விஜய் அவரோட பேச்சு உங்களை எப்படி கவர்ந்துச்சு? அவருடைய இந்த பிரசாரம் திமுகவுக்கு எதிரான கல அரசியலை முன் எடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பின்னாடி ரொம்ப நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. அனிருத் அவர்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.